அன்பர்களே வணக்கம். இன்றைக்கு வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒருவரை ஒரே நாளில் வசியம் பண்ணுவது சாத்தியமா, அது எப்படி பண்ணுறது, அதற்கு என்ன விஷயங்கள் எல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு பற்றி தான் இன்னைக்கு வீடியோ தொகுப்பில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர காளி அருள்வாக்கு பீடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதாவது ஒருவரை ஒரே நாளில் வசியம் பண்ணுறது சாத்தியமானா கண்டிப்பாக சாத்தியம்தான். ஆனால் அதற்கு ஒரு சில வழிமுறைகள் எல்லாம் நம்ம கடைபிடிக்கணும். இல்லை அப்படின்னா ஒருவரை ஒரே நாளில் வசியம் பண்ணது முடியாது. சரிங்களா? அதற்கு நம்ம என்னென்ன வழிமுறைகள் எல்லாம் நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னா, முதல் விஷயம் நம்மளுடைய ஜாதகத்தை எடுத்துக்கங்க. ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு நம்மளுடைய பிறந்த நட்சத்திரத்தை எடுத்துக்கங்க. சரிங்களா? நம்மளுடைய பிறந்த நட்சத்திரம் அப்படிங்கிறத ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்குங்க. எழுதி வச்சுக்கிட்டு ரெண்டாவது வழிமுறை என்னன்னா, உங்களுடைய வீட்டில் உள்ள தேதி காலண்டரை எடுங்க. சரிங்களா? எடுத்துக்கிட்டு அதில் உங்களுடைய நட்சத்திரம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய நாளாக தேர்ந்தெடுங்க. அதாவது உங்கள் நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்குன்னு எந்த நாளில் வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அந்த கேலண்டரில் பார்த்து எடுத்து ஒரு பேப்பரில் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுக்கிட்டு மூணாவது வழிமுறை என்ன அப்படின்னா, உங்கள் நட்சத்திரத்துக்கு வரக்கூடிய பட்சி எதுன்னு தெரிஞ்சு வச்சுக்குங்க. தெரியாதவங்க நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். உங்களுடைய நட்சத்திரம் எந்த பட்சியில் வருது அப்படிங்கிறத பார்த்து உங்களுக்கு உண்டான நட்சத்திரத்துக்கு உண்டான பட்சி எதுன்னு தேர்ந்தெடுத்து ஒரு பேப்பர் எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? நாலாவது வழிமுறை என்ன அப்படின்னா, குறித்து வச்சுக்கோங்க. அந்த பட்சி, அதாவது பஞ்சபட்சி சாஸ்திரத்தில், அதாவது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு உண்டான பட்சி அந்த ஞாயிற்றுக்கிழமை எந்த நேரத்தில் ஆட்சிக்கு வருதுன்னுங்கிறத தெரிஞ்சு எடுத்து எழுதி வச்சுக்கிறணும். சரிங்களா? அப்படி தெரிஞ்சு எடுத்து எழுதி வச்சுக்கிட்டோம்னா அந்த நாளில் வரக்கூடிய அந்த நேரத்தில், அதாவது ஞாயிற்றுக்கிழமை உங்கள் நட்சத்திரம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அந்த எந்த நேரத்தில் உங்களுடைய பட்சி ஆட்சிக்கு வருதுன்னு பார்த்துட்டு அந்த நேரத்தை நீங்கள் என்ன செஞ்சால் எடுத்து பேப்பரை எழுதி வச்சுக்கோங்க. இப்படி இந்த 4 வழிமுறைகளையுமே கண்டிப்பாக நம்ம சரியாக செஞ்சுட்டோம் அப்படின்னா ஒருவரை ஒரே நாளில் கண்டிப்பாக 100% வசியம் பண்ண முடியும். சரிங்களா? உங்கள் கணவராக இருக்கட்டும், உங்கள் மனைவியாக இருக்கட்டும், சரிங்களா, கண்டிப்பாக ஒரே நாளில் வசியம் செய்ய முடியும். சரிங்களா? இப்போ எப்படி வசியம் பண்ணுறது அப்படின்னா, ஒரு எளிமையான முறையை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். சரிங்களா? அதாவது இப்போ நீங்கள் உங்களுடைய நட்சத்திரம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாளை தேர்ந்தெடுத்துக்கிட்டு உங்களுடைய பட்சி எந்த நேரத்தில் வருதுன்னு பார்த்து தேர்ந்தெடுத்துக்கிட்டு என்ன செஞ்சுக்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துக்காட்டு ஞாயிற்றுக்கிழமை 2 மணிக்கு உங்களுடைய பட்சி ஆட்சிக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 2 மணி என்ன செய்யணும்னா அதுதான் உங்களுடைய பட்சி ஆட்சிக்கு வர்ற நேரம். அன்னைக்கு தான் நீங்கள் இந்த வசிய பூஜையை பண்ணக்கூடிய நேரம். சரிங்களா? இதற்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னா, சம்பந்தப்பட்டவருடைய காலடி மண் இல்லைன்னா ஃபோட்டோ. சரிங்களா? சம்மந்தப்பட்டவருடைய காலடி மண் இல்லைன்னா ஃபோட்டோ. இல்லை அப்படின்னா அவங்க முழுமையாக உங்கள் மனசுக்குள்ளே பதிய வச்சுருக்கணும். அவங்கள நீங்கள் நேராக பார்த்துருக்கணும். சரிங்களா? அப்படி நேராக நீங்கள் பார்த்துருக்கணும். இல்லைன்னா அவங்களுடைய மனசுக்குள்ளே நீங்கள் பதிஞ்சிருக்கணும். சரிங்களா? இப்படி தெளிவாக மனசுக்குள்ளே பதிஞ்சிருந்தாவே போதும், வசிய வேலைகளை ஈஸியாக செஞ்சிட முடியும். சரிங்களா? இந்த பொருட்கள் 2ல் ஏதாவது ஒரு பொருள் இருந்தாவே போதும். சரிங்களா? ஒருவரை நம்ம ஈஸியாக வசியம் பண்ணலாம். நீங்கள் வசியம் செய்யக்கூடிய நபர்களுடைய போட்டாவை ஒரு தாம்பாள தட்டில் விபூதியை பரப்பி அதற்கு நடுவில் யாரை வசியம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய போட்டாவை விபூதி தட்டில் நடுவில் வச்சுருங்க. சரிங்களா? அப்படி வச்சுட்டு அதுக்கு முன்னாடி ஒரு அகல் விளக்கில் சுத்தமான நெய் விட்டு தீபம் போடுங்க. சரிங்களா? தீபம் போட்டு விளக்கில் நெய் ஊற்றி தீபம் போட்டுருங்க. சரிங்களா? போட்ட பிறகு ஒரு நல்ல சுத்தமான எலுமிச்சம்பழம் கனியை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு தாம்பாளத்தட்டு நடுவில் வச்சுருக்கக்கூடிய ஃபோட்டோ நடுவில் அந்த ஃபோட்டோவுக்கு மேலே தலையில் அந்த எலுமிச்சம்பழத்தை வைங்க. சரிங்களா? எலுமிச்சம்பழம் கனியை வச்சுருங்க. சரிங்களா?
வச்சுட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய மந்திரத்தை கண்ணை மூடிட்டு வசியம் செய்யக்கூடிய நபரை மனசுக்குள்ள கற்பனை பண்ணி நினச்சிக்கிட்டு அந்த வசியம் செய்யக்கூடிய நபரினுடைய புருவ மத்தியை பார்த்த மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை என்ன செய்யணும்னா 1008 தடவை என்ன செய்யணும்னா உரு கொடுங்க. சரிங்களா? உரு கொடுத்த பிறகு அந்த மந்திரத்தை சொல்லும்போது நம்ம என்ன முத்திரை பிடிக்கணும் அப்படின்னா யோனி முத்திரை நம்ம பிடிக்கணும். இந்த மாதிரி யோனி முத்திரை பிடிச்சிக்கிட்டு தான் நம்ம என்ன செய்யணும்னா கண்ணை மூடிக்கிட்டு அந்த வசியம் பண்ணக்கூடிய நபரை மனசில் நினச்சிக்கிட்டு அந்த மந்திரத்தை நம்ம உரு கொடுக்கணும். இல்லை எனக்கு கண்ணை மூடிக்கிட்டு உரு கொடுக்க முடியலை, எனக்கு மனசுக்குள்ளே அந்த உருவம் பதியலை அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த தாம்பாளத்தட்டில் வச்சுருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோ படத்தை பார்த்த மாதிரி அவருடைய புருவ மத்திய அப்படியே பார்த்த மாதிரி அந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொல்லி அந்த ஃபோட்டோவில் அந்த உரு கொடுக்கணும். சரிங்களா? உரு கொடுத்த பிறகு அந்த எலும்புச்சம்பளம் இருக்கு பாருங்க. சரிங்களா? தாம்பாளத்தட்டில் வச்சுருக்கக்கூடிய அந்த எலும்புச்சம்பளத்தை நீங்கள் என்ன செய்யணும்னா ஓடுற தண்ணீர்லையோ இல்லை ஏதாவது பாலடைஞ்ச கோயில்கள்லையோ இல்லை காளி கோயில்லையோ இல்லை மயானத்துலையோ நீங்கள் என்ன செஞ்சிடணும்னு வச்சுக்கோங்க, பிதைச்சிட்டு வந்துடணும். சரிங்களா? இப்படி பிதைச்சிட்டு வந்துட்டாவே போதும். எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் சரி உங்களால் அதை வசியம் செய்ய முடியும். உங்கள் பேச்சை கேட்க வைக்க முடியும். இந்த மாதிரி முறையை பயன்படுத்தி வசிய முறைகளை எளிமையாகவே நீங்களே பண்ணலாம். சரிங்களா? இதை யாரும் தவறாக பயன்படுத்தக்கூடாது. சரிங்களா? உங்களுடைய கணவனாக இருக்கட்டும், உங்களுடைய மனைவியாக இருக்கட்டும், உங்களுடைய சொல் பேச்சு கேட்கணும்னு நினைக்கிறவங்க இந்த முறையை ஈஸியாக பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் சரி பிரிஞ்சு போனவங்க கூட இந்த முறையை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை தேடி வந்துடுவாங்க. சரிங்களா? அதான் இந்த எளிமையான வசிய முறை. ஆனால் இந்த 4 வழிமுறைகளையுமே கண்டிப்பாக சரியான முறையில் பயன்படுத்தி இந்த வசிய பூஜையை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரே நாளில் வசியம் செய்ய முடியும். சரிங்களா? இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா நமது சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா? நன்றி, வணக்கம்.